Entrepreneurial Development by Aishwarya and Learn With Me Academy. இன்றைக்கி நம்ம வந்து 5th சாப்டர் ஃபைனல் சாப்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சாப்டராக எம்எஸ்எம்இ என்னென்ன விதத்தில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் த விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து இந்தியாவில் நிறைய வகையான ஸ்கீம் வந்து ஃபார் விமென்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் மென்ஸும் இருக்குது. பட் மெயின்லி ஃபார் விமென்ஸ்க்காக என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முத்ரா, ஸ்டாண்டப் இந்தியா வந்து எல்லா பேத்துக்கும் ஆல் ஃபார் மென் அண்ட் விமெனுக்கு இருக்குது. அண்ட் ட்ரெட் இருக்குது. இது வந்து மெயின்லி பார்த்திங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக தான் இது கொண்டு வராங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கொலாட்ரலான ஒரு ஃப்ரீ லோன் அவங்களுக்கு எடுத்து தரது, சப்சிடி எடுத்து தரது, அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து நம்மளோட எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ்க்காக முன்னேற்றத்துக்காக கொண்டு வரதான் இந்த எல்லா ஸ்கீமுமே. இந்த இனிஷியேட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆண்டர்ப்ரனர் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற எல்லா பேத்துக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப் டு ஸ்டார்டிங் சப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. ரெடியூசிங் த பேரியர் டு த கிரெடிட், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்கக்கிட்ட இந்த பேரியரை வந்து கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இந்த வகையான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து உமன்ஸ்க்காக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன் பிட்வீன் 10 lakhs and 1 crore ஃபார் லாஸ்ட் 1 woman borrowing பர் ஒரு பேங்க் பிரான்ச்லேருந்து மட்டுமே அவங்க சுமார் 10 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் வந்து அவங்களால லோன் வந்து வாங்கிக்க முடியும் ஃபார் த க்ரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ். அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு க்ரீன் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராடக்டாக இருக்கும்போது தேர் கிவிங் த லோன்ஸ் டு தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆஃப் பிஸ்னஸ். அண்ட் PMMY முத்ரா யோஜனா, இது வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ்க்காக தான். ஃபார் த கொலாட்ரல் லோன் வந்து 10 லட்சத்துலேருந்து கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மால் மைக்ரோ பிஸ்னஸ் யூனிட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. இவங்க வந்து அவங்க வந்து ட்ரைலராக இருக்கலாம், ஒரு டியூட்டர் சென்டராக அவங்க வச்சுருக்கலாம், இல்லை பார்லர் வந்து நடத்துகிறவங்களுக்கு எல்லாமே இவங்க வந்து இந்த லோன் வந்து தராங்க. அந்த ட்ரெட்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அசிஸ்டன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்க வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ட்ரைனிங்கு, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. விமன் வந்து அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்ஸுமே இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மஹிளா சம்ருத்தி யோஜனா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்ட் கேஸ்ட்டு, பிசி, அதுக்கப்புறம் மைக்ரோ கிரெடிட்டர் ட்ரைனிங் டு த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ்க்காக வந்து மெயின்லி இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்காக தான் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் மஹிளா கோட் யோஜனா, இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கொடுக்கணும் அவங்களோட வளர்ச்சிக்காக என்டர்ப்ரனர்ஷிப் வழியில் அப்படின்றது ரூரல் உமன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க அவங்கள எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்காக. மஹிளா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். 7.5% இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க ஃபார் விமென்ஸ், அலோயிங் த டெபாசிட் ஆஃப் 2 lakhs. நீங்கள் 2 lakhsக்கு மேலே பண்ணிங்கன்னா வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகளுமே இங்கே இருக்குது. பட் உங்களுக்கு இங்கே வந்து என்ன சர்டிஃபைட் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதிகமாக போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ, என்னென்னலாம் வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்காக இந்த எம்எஸ்எம்இ என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 30% ஆஃப் இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃப்ரம் ஜிடிபி. அண்ட் நியர்லி 50% ஆஃப் எக்ஸ்போர்ட் வந்து இந்த எம்எஸ்எம்இனால் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அந்த எம்ப்ளாயிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 110 million பீப்புளுக்கு வந்து இவங்க எம்ப்ளாய் ஆப்பர்ச்சுனிட்டி ஓவர் இவங்க கொடுத்துருக்குறாங்க த்ரூ த பிஸ்னஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டூயிங் பீப்புளுக்காக. அண்ட் ஃபோர்ச்சே இவங்க வந்து இனோவேஷன் வந்து கொண்டு வராங்க. ரீஜனல் டெவலப்மெண்ட் ஃபார் த ரூரல் பீப்புளுக்கும் இவங்க வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. லோக்கல் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணக்கூடிய வகையில் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் பூஸ்டிங் த ரூரல் எக்கனாமி வந்து பண்ணுறதுக்காகவும் இவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ ஆஃபர் இனோவேஷன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா 45% ஆஃப் ஒஃபிஷியல் இனோவேஷன் பேட்டர்னை வந்து இவங்க ரெடி பண்ணி தந்துட்டுருக்குறாங்க ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டு. லோ இன்வெஸ்ட்மெண்ட் பேரியர் இவங்க தந்துட்டுருக்குறாங்க ஃபார் அ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், கிளியர்லி டு த லோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா, அவங்க கல்ச்சருக்கு தகுந்த மாதிரியான செல்ஃப் ரிலையன்ஸ் ப்ராஜெக்ட்ஸும் இவங்க வந்து டீச் பண்ணுறாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு
தாக்கமில்லாத வகையில் வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வட்டி விகிதம் கொஞ்சம் கம்மியாக போட்டு வந்து லோன்ஸ் தராங்க. ஸ்கில் யூட்டிலைசேஷன் ஃபார் த லோக்கல் டேலண்ட் அண்ட் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த போத் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்கில் இல்லாத லேபருக்குமே இவங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டு த லோக்கல் டேலண்டட் பீப்புள். அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இதனால எப்படி அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த இந்தியன் ஜிடிபி இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க through the people. And across 36% of manufacturing output வந்து இதனால வந்து உருவாயிருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூஷனும் வந்து டோட்டலாக வந்து 50% ஆஃப் நியர்லி அக்கௌண்டபிளாக வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ட் ஃபினான்ஷியல் அந்த கட்டீரியன் கான்ட்ரா கேபிட்டல் மூலிமா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப்டர் த அக்ரிகல்ச்சராக வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க வந்து க்ரியேட் பண்ணி தந்துட்டுருக்காங்க. அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இதனால் வைட்டலாக வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரீஜனல் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹேப்பனிங், பேலன்சிங் த க்ரோத் பை ஸ்ப்ரெட்டிங் த இண்டஸ்ட்ரியல் ரூரல் அண்ட் அண்டர் டெவலப்டு ஏரியாஸ்க்கு வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் தே ப்ரொவைட் த மாஸ் இமிக்ரேஷன்ஸ். ஒரு சின்ன ஒரு சிட்டியாக இருந்தாலுமே அந்த ரீஜனல் ஒரு செப்பரேஷன்ஸ் இல்லாமல் அவங்களுக்குள்ளாரையுமே என்ன வந்து க்ரோத் இருக்குது அதுக்குள்ளார இமிக்ரேட் பண்ணி மாஸ் இமிக்ரேஷனை கொண்டு வரோம். மாஸ் இமிக்ரேஷனாக நிறையா பேத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதில் எதெல்லாம் நோட்டபிள் பார்த்திங்கன்னா NCERT அண்ட் பஜாஜ் ஃபின் சர்வீஸ் வந்து இதில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க டு த ரீஜனல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அண்ட் எம்பவர்மெண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விமனு, யூத்து, லோவர் இன்கம் ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க, இண்டிவிஜுவல் வந்து இண்டஸ்ட்ரியல் லேண்ட்ஸ்கேப்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டன் அண்ட் பெட்ஷீட் இது வந்து பண்ணுற கேன்ட்ரா கேபிட்டல் வந்து நம்மளுக்கு வந்து தந்துட்டுருக்காங்க. MSMEனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அதுக்கப்புறம் இது வந்து பேக் போன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி 30% ஆஃப் ஜிடிபி இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மோர் தென் 45% ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அந்த 40% ஆஃப் எக்ஸ்போர்ட் டு த இன்டர்நேஷ்னல் ட்ரேடும் இதனால் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது டு த MSME while driving the entrepreneurship through the low cost innovations and employee generationுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹேப்பனிங். முன்னாடி பார்த்தா அதே டெஃபினிஷன் தான் இங்கே வந்து கொடுக்குறாங்க. மேக் இன் இந்தியா நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் மூலிமா நிறைய வந்து ஜாப் டு த 110 million பீப்புளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க த்ரூ த டாட்டா AIA. அண்ட் இவங்களோட கீ ரோல்ஸ் ஆஃப் MSME என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி வந்து வெளியில் வந்து கொண்டு வராங்க. இதனால கொண்டு வரும்போது நியூ ப்ராடக்ட், டெக்னாலஜி, சர்வீஸ் வந்து புதுசாக நம்மளோட மார்க்கெட் பிளேஸில் வந்து கொண்டு வருவாங்க. இதனால வந்து லோக்கல் அண்ட் குளோபல் மார்க்கெட்லேயும் வந்து ரூரல் பீப்புள் கொண்டு வர ஐடியாஸும் கொண்டு சேர்க்க முடியும். அண்ட் ஜாப் கிரியேஷன் யாருமே வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. போத் ஸ்கில் அண்ட் அன்ஸ்கில்டு லேபர் பாப்புலர்லி வந்து யார் இவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ். பேலன்ஸ்டு regional development also they were providing. Underdeveloped area like MSME வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கான்சென்ட்ரேஷனே அர்பன் சென்டரை விட என்ஷோரிங் த லைக் கோட்டக் மஹேந்திரா பேங்க் மூலிமா இவங்க வந்து ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட் பேலன்ஸ் அதாவது ஒரு யூனிட்டை வந்து கொண்டு போய் அதை வந்து even though it is urban or rural, they were giving the most development support to those areas and fostering the self-reliance. Lower investment requirements தராங்க. MSME empowering ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து அவங்க என்டர்பிரனராக கொண்டு வரக்கான வாய்ப்புகளை இவங்க தேடி தராங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷனல் ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ஃபார்முலேஷன் அதாவது ஃபேவரபுளாக லாங் டேர்ம் பாலிசி வந்து இந்த MSME பாலிசி மூலிமா கொண்டு வராங்க. இதனால் நிறைய ஸ்டார்ட் அப் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த என்ட்ரி புதுசாக வரவங்களுக்கான பேரியர் வந்து அந்த இதில் தடுக்காமல் அவங்களும் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்ற ஒரு ஏமோட இவங்க வந்து இந்த பாலிசி மூலிமா ஃபார்முலேட் நடந்துகிட்டே இருக்குது. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் இது மூலிமா வந்து நிறைய லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலிமா லோன் வந்து தராங்க, சப்சிடி மானியம் தராங்க, கிராண்ட்ஸ் டு த என்டர்பிரினர்ஷிப்னால் நிறைய கிராண்ட்ஸ் வந்து தராங்க. அவங்களுக்கு தரக்கூடிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவர் கிவிங் டு த both rural and the urban area, but most of them they were given to the rural and the semi rural area. And infrastructure development also they were providing like a location, a technical park, adukapra estate ah irukuttum avanga necessary support like land and power also they were giving to them. And training and skill development yaar yaar tharanga nu pathina entrepreneurial development programs to enhance the technical, managerial and marketing skill. They were giving the both
training and development to the entrepreneur development people and supported institution எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனில் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் NSIC அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் SIDO அண்ட் entrepreneur development institution of India EDI இவங்க எல்லாமே வந்து கன்சல்டன்சி சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படிலாம் ப்ரொவைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனில் அவங்க ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இவங்க தருவாங்க. ட்ரேட் ஃபேர் மூலிமா நம்மளோட பொருளை விற்பனைக்கு வச்சு அதை வந்து மற்றவங்ககிட்ட நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய விதத்தில் இட் இஸ் லீட்ஸ் டு த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஆல்சோ. அண்ட் இன்குபேஷன் சப்போர்ட் வந்து யார் யார் தரான்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மென்டாரிங் சப்போர்ட்டும் தராங்க. நீங்கள் இது இப்போ கொண்டு போகலாம் ஐடியா சப்போர்ட் ஆல்சோ they கிவிங் பை த மென்டார்ஷிப் அண்ட் சோர்ஸ் எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்குபேஷன் சப்போர்ட் ஆல்சோ they கிவிங் பை த MSME mostly for the organization and entrepreneurial development. அதுக்கப்புறம் MSME DI அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா MSME Development and Facilitation Office MSME DFO formulated known as MSME DI. இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்குள்ளார வரும். இவங்க யாரை ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இவங்க வந்து 30 ஆஃபீஸர்ஸ் இருக்குது. அந்த 28+ பிரான்ச்சஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதில் என்னென்னலாம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கன்சல்டன்சி ஃபெசிலிட்டேட்டிங் த கவர்மெண்ட் ஸ்கீம் என்னெல்லாம் இருக்குதுன்றதை இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் த இந்தியா. இதில் ஃபங்க்ஷன் அண்ட் சர்வீஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் கன்சல்டன்சி அஃப்கோர்ஸ் அவங்களோட சப்போர்ட் வந்து மென்டார்ஷிப்பாக இருக்கலாம், டெக்னிக்கல் சப்போர்ட், இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட், சர்வே, என்டர்பிரினர்ஷிப் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இனோவேட்டர்ஸ் யாராவது சொல்லிட்டு அதோட சப்போர்ட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. Training and development support also they were giving by the entrepreneur development program that is EDPs and technical ட்ரைனிங்குமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கில் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வேரியஸ் கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸு சப்சிடிஸு கிரெடிட் ஸ்கீம்ஸ் இதெல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெஷீஸ் அண்ட் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் MSME செக்டாரில் வந்து இந்த ஆக்ட் படி வந்து பாலிசிஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சென்டர்ஸு சர்வீஸ் ஃபார் த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. DIC அப்படின்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1978 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. இந்த சென்டர் வந்து எதுக்கு மோஸ்ட்லி ஆக்டாக பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டிசைன் டு சப்போர்ட் promote micro small and medium enterprise by providing the single window system or registration, the financial guidance, raw material assistance and training to entrepreneur at the district level small medium and micro small medium enterprises வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஃபினான்ஷியல் கைடன்ஸ்லேருந்து அவங்க எந்த பொருளை வந்து ரா மெட்டீரியல் அசிஸ்ட் பண்ணி அதை வாங்கணும் அப்படின்னு அவங்க ட்ரைனிங் டெவலப்மெண்ட் வரைக்கும் இது எல்லாமே இந்த DICக்குள்ளார வந்து கொண்டு வந்துடுறாங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் எதுக்குள்ளார வாங்கணும், MSME உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரி கிளியரன்ஸாக அவங்க வந்து சொல்லி தருவாங்க. அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் எங்கேருந்துலாம் லோன் சப்சிடி கிராண்ட்ஸ் அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து வாங்கணுன்றதை வந்து நீட்டாக சொல்லி தருவாங்க. அண்டர் த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் மூலிமா சப்போர்ட் சர்வீஸ் வந்து ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்கணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து சப்போர்ட்டே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரூரல் அந்த செமி அர்பன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் வந்து இவங்க க்ரோத் வந்து அதிகமாக இருக்கணும்காக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. காதி அந்த வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து த காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் வந்து KVIC அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் MSMEக்குள்ளார வருது. இவங்க வந்து ரூரல் எம்பவர்மெண்ட் பை ஃபோஸ்டரிங் த செல்ஃப் ரிலையன்ஸ், ஜென்ரேட்டிங் த எம்ப்ளாயி அண்ட் ப்ரொவைடிங் த ஃபினான்ஷியல் டெக்னிக்கல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் டு ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி. சேம் அதே மீனிங் தான் வந்து எல்லாத்துக்கும் வருது. பட் லைட் சேஞ்சஸ் மட்டும் இங்கே வந்து கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். அதே பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் லோன் தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. முன்னாடி பார்த்த மாதிரி இவங்க வந்து ரா மெட்டீரியல் சப்போர்ட்டு சேம் இந்த கேஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிக்கு இதோட அடாப்டேஷன் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா அதுவுமே வந்து இந்த காதி அண்ட் வில்லேஜ் அதாவது KVICயில் வந்து பண்ணி தந்துட்டுருக்காங்க. இவங்க கான்ட்ரிபியூஷன் வந்து KVIC
பற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் வந்து பண்ணுறாங்க. ஃபார் த மைக்ரோ என்டர்பிரைசஸ் ரூரல் அண்ட் செமி அர்பனுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. சேம் மீனிங் தான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. தட் இஸ் சைட் ஹெட்டிங் மாதிரியே தவிர பட் சேம் மீனிங் தான். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. ஸ்கில் அண்ட் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு ஸ்கில் அண்ட் ட்ரைனிங்கு? ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க ட்ரைனிங்கு, அவங்க ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி வந்து கரெக்டாக இருக்கணும், அவங்களோட ஸ்கில் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நீட் அண்ட் கிளியர் பாத்தில் வந்து அவங்க கொண்டு போகணுன்னுக்காக வந்து ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் ஆல்சோ தேவர் கிவிங். என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸு, டெக்னிக்கு, ரா மெட்டீரியல் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை எல்லா இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயே எப்படி ப்ரொவைட் பண்ணணும், அண்ட் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் எப்படி வந்து சஸ்டைனபிளாக கொண்டு போய் மார்க்கெட் காம்படிட்டிவ் மார்க்கெட்லேயுமே எப்படி ரூரல் குட்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் ஸ்கில் தே வில் டீச்சர்ஸ். அண்ட் இன்னோவேஷன் இவங்க வந்து மானிட்டைசேஷனுக்காக என்கரேஜ் வந்து பண்ணுறாங்க. டெக்னிக்கல் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்க்காக அண்ட் பீ கீப்பிங் ஆர் பொயட்ரி டு இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி. அவங்க வந்து இந்த பால்ட்ரி மேக்கிங்கில் பண்ணுவாங்களே, இந்த பானை அந்த மாதிரிலாம், பானை அந்த மாதிரி வீவிங்கு அந்த மாதிரி செக்டார்ஸ்க்குமே இவங்க மோஸ்ட்லி வந்து இனோவேஷன் ஐடியாஸ் வந்து இவங்க நிறையா வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் NSIC இது வந்து 1955 வந்துச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸை இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோஸ்டரிங் த என்டர்பிரினர்ஷிப் பை சப்போர்ட்டிங் த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அதே தான் சேம் மீனிங். இது இவங்களோட நெசசிட்டி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட், ரா மெட்டீரியல்ஸு, பில் டிஸ்கண்டினியூ, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் அப்கிரேடேஷன்ஸ்க்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் கொண்டு வராங்க. அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சப்போர்ட் தேவர் கிவிங் டு த சென்ட்ரல் லைக் NTSCS அண்ட் ட்ரைனிங் கம் இன்க்யூபேஷன் தட் இஸ் TICS. இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் நீட்டாக படிச்சுக்கோங்க. 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆஸ்பைரிங் என்டர்ப்ரினர்ஷிப் கொண்டு போகிற அவங்களோட ஆஸ்பைரிங் முன்னாடி பண்ணியிருக்க என்டர்ப்ரினரை வச்சுமே இவங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பண்ணும்போது புதுசாக வர ட்ரைனர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எந்த லெவலில் நம்ம பிஸ்னஸை வந்து கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ தேவர் கிவிங் சச் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆல்சோ தேவர் ப்ரொவைடிங் ஃபார் த ரா மெட்டீரியல்ஸ், ஃபினான்சிங் அண்ட் பில் டிஸ்கண்டினியூயிங். ஒரு புது பிஸ்னஸை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய ஃபண்டிங் ஷார்ட்டேஜ் இவங்க வந்து நம்மளுக்கு கொண்டு வராமல் நம்மளோட பிஸ்னஸ் நல்லா நடக்கிறக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ், எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ட்ரேடர்ஸ் யார், அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் எப்படி நம்மளுக்கு கிடைக்கணும் அதையும் இவங்க சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் என்டர்ப்ரனர்ஷிப் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸு ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸு, என்டர்ப்ரனர்ஸ், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஓரியன்டேஷனோட ப்ரோக்ராமில் வந்து நம்மளுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது. டெக்னாலஜிக்கல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, மெட்டீரியல் டெஸ்டிங் வந்து இங்கே நடக்கும். நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரோன்னா அந்த ப்ராடக்டான மெட்டீரியல் டெஸ்டிங் நம்ம எப்படி பண்ணணும், அந்த ப்ராடக்டோட டிசைன் எப்படி கொண்டு வரணும், நார்மலான ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் என்ஹான்சிங் த ப்ராடக்ட் குவாலிட்டி, வச்சுக்க ப்ராடக்ட்டே நம்ம எப்படி இன்னும் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும். அண்ட் இன்குபேஷன் சென்டர்ஸ், இன்குபேஷன் சென்டர் லைக் மென்டாரிங், ஃபர்ஸ்ட் இப்போ புதுசாக கண்டுபிடிக்கிறோன்னா அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமாக வந்து ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் எப்படி நம்ம வந்து முன்னேற்றம் அடைய வைக்கிறது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நபார்டு, தட் இஸ் நபார்டு, SICVI, SFC, SDC, EDII, EPCCP, இது அதாவது நபார்டு, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது கீழே வரது எல்லாமே வந்து லைக் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான். நபார்டு நம்மளுக்கு எப்பயும் போல தெரியும், இவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட்காக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இன் ரூரல் ஏரியாவுக்கு வந்து இவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க for running the initiative for like a rural entrepreneurship development program. SICVI, state industrial and commercial undertaking unit. While not defining directly in text, it is related to the state level. இது வந்து state level supportive வந்து இந்த industry வந்து provide பண்ணிட்டு இருக்காங்க for the small scale, often வந்து commercial and vendors காகவே இவங்க வந்து help பண்ணிட்டு இருக்காங்க.
எஸ்எஃப்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். இது வந்து ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். இது வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஸ் டு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பிளேயிங் த க்ரூஷியல் ரோல் இன் சப்போர்ட்டிங் த என்டர்பிரினர்ஷிப் இன் கேபிட்டல். அவங்க கேபிட்டலை வச்சு என்டர்பிரினர்ஷிப் சப்போர்ட் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்டிசி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் கார்பரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா தே வேர் கிவிங் த சிடோ, தட் இஸ் SITO. இவங்க வந்து ஸ்கில் ட்ரைனிங் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து கொண்டு போகிறாங்க ஃபார் த நியூ என்டர்ப்ரனர் போத் இன் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரல் கவுன்சிலிங் சச் அஸ் ரூரல் அண்ட் காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். EDII என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லி இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அகமதாபாத்தில் இருக்குது. அந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் ரிலேட்டட் டு எவ்ரிதிங் ரிலேட்டட் டு த என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். தே were giving the innovation and support a family business and collaborate the NABARD to set the geographical indicator facilitating the centers. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி தான் இருக்குது தவிர இது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கிடையாது. ஜஸ்ட் அன் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் தட் அப்ரிவேஷன்ஸ். அதுக்கப்புறம் EBCCB என்டர்பிரினர்ஷிப் சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங் த செல் பாடிஸ். இவங்க வந்து என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவல் கன்சல்டன்சி நெட்வொர்க் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் ஃபார்முலேட்டிங் கோஆர்டினேட்டிங் மானிட்டரிங் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்களால முடிகிற என்னென்ன பாலிசிஸ் இருக்குதுன்றதை ப்ரொமோட் பண்ணி அந்த பாடிஸ், அதாவது இதுக்குள்ளே இருக்கிற EPCCP அந்த பாடிஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் த ரெடிமேடு எஃபெக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேண்டு சீடு பவர் அண்ட் வாட்டர் லோ லெவல் என்ட்ரி பேரியர் ஃபார் த நியூ பிஸ்னஸ். ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கான லேண்ட் அண்ட் பவர் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல். அதில் இவங்களுக்கு என்னென்னலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் த என்டர்பிரினல் டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீ ரோல்ஸ் நிறையா இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் த காஸ்ட் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா லைக் ரோட் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், பேங்கிங் அண்ட் கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ஃபோக்கஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஃபார் த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. கிளஸ்டர் பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃபார் கொலாபரேஷன், நாலேஜ் ஷேரிங் அண்ட் காம்படிஷன். நம்ம எடுத்தோனையுமே இந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. நம்ம மற்றவங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்க அதோட கரெக்டான நாலேஜ் இருக்கும்போது அதை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தே were கிவிங் இந்த கிளஸ்டர் பெனிஃபிட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. that is knowledge sharing and competition advantage and support service it is a common service like technical raw materials. இது நம்மளோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணும். அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் த டீசென்ட்ரலைஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவ் டு த ரூரல் பேக்வர்ட் அண்ட் த செமி அர்பன் ஏரியாஸ் டு ரெடியூஸ் த ரீஜனல் இம்பேலன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இவங்கனால இந்த ரூரல் பேக்வேர்டு செமி அர்பனில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட டேலண்ட் அண்ட் ஆக்டிவ்னஸ்க்கு தகுந்த மாதிரியான என்டர்பிரினர் டெவலப்மெண்ட்டை இவங்க வந்து கொண்டு வருவாங்க த்ரூ த இண்டஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட். அவங்களோட லேண்டு பவர் வாட்டர் கொடுக்குற மூலிமா அவங்களும் வந்து இன்னும் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இட் வில் ரீச் த கன்சியூமர் மோர். சப்போர்ட் ஃபார் த ஸ்மால் என்டர்பிரைசஸ், அதாவது ஸ்மால் என்டர்பிரைஸை சப்போர்ட் பண்ணுறது மூலிமா தேவர் அதுலேருந்து என்ன அவங்க வெளியே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு இதனால் கிடைக்கிது. லாஜிஸ்டிக் ஹடல்ஸ் லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், ரோடு, பவர்ஸு, அதுலேருந்து இவங்க வந்து வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா. இது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கலாச்சாரம் கல்ச்சரை வந்து நம்ம வந்து மேம்படுத்தி கொண்டு போகிற விதத்தில் Startup India, it's becoming the most important tool and offering the tax exemption. இதுக்குள்ளார வந்து பண்ணுறவங்க வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் அவங்களுக்கு இருக்குது, பெனிஃபிட் இருக்குது. அண்ட் சிம்பிளிஃபையிங் த கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஃபண்டிங் சப்போர்ட் ஆல்சோ they were providing by the Startup India plan. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 20 lakhs ஃபார் நான் கார்ப்பரேட் செக்டார்ஸில் இல்லாத ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து 20 lakhs வரைக்கும் அவங்க லோன் தராங்க. அண்டு நான் ஃபார்மிங் ஸ்மால் அண்ட்
small micro enterprises they were providing the 20 lakhs of loan. And startup Indiaல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து 10 lakhல இருந்து 1 crore வரைக்கும் for SC ST candidatesக்கு வந்து கொடுக்கறாங்க. and women business ownersக்கும் வந்து for the greenfield projectsக்கும் வந்து from 10 to 1 lakh வரைக்கும் அவங்க வந்து 10 lakhs to 1 crore வரைக்கும் அவங்க லோன் தராங்க. sorry for the mistake, 10 lakhs இருந்து 1 crore வரைக்கும் அவங்க வந்து தராங்க for women enterprise, mainly for the greenfield projectக்காக. entrepreneurship development program வந்து இவங்க மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறது ட்ரைனிங்கு, அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க, டெக்னிக்கல் ஸ்கில் அண்ட் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நியூ entrepreneurship கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வந்து இவங்க ஆஃபர் வந்து ட்ரைனிங் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. 25% ஆஃப் கேபிட்டல் சப்சிடிஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 75 lakhs அப் டு ஃபார் எஜுகேட்டட் யூத், நல்லா படித்த யூத்துக்காக அப் to more than they were giving within 75 lakhs but up to 75 lakhs they were giving for the manufacturing and service enterprises. and Yogini scheme அப்படினு பார்த்தீங்கன்னா it's mainly for the women for loan and subsidy for setting up the micro enterprises-காக. women enterprises platform வந்து பார்த்தீங்கன்னா நிதிக் ஆயோ இன்சிட்டி சப்போர்ட், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா women empowerment-க்காக கொண்டு வந்த ஒரு பிளாட்ஃபார்ம். Prime Minister Employment Registration Program, already we seen in the side heading in before topic. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேம் the Ministry of இது வந்து எது கீழே வந்து பார்த்தீங்கன்னா Ministry of Micro, Small and Medium Enterprises-குள்ளார வருது. இது வந்து மெயின்லி டு ப்ரொமோட் த என்டர்பிரைசஸ்க்காக, பிஸ்னஸ் டூயிங் பர்சனுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புது வகையான செட்டிங் அப் ஆஃப் பிஸ்னஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நான் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாக்காக தான் இவங்க மெயின்லி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சப்சிடி மட்டும் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15% to 35% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு ரிலேட்டடான சப்சிடிஸ் மானியம் இவங்க வந்து தந்துட்டுருக்குறாங்க ஃபார் த ஆல் குரூப் ஆஃப் என்டர்பிரைசஸ். நாட் இது வந்து விமனு மென் அந்த மாதிரி கொண்டு வரல, ஃபார் ஆல் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் டூயிங் பீப்புள். இதோட ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த PMEGPயில் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சிஸ் இவங்களுக்குள்ள வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன்ஸ் இதில் கொண்டு வரனால இந்த ஏஜென்சி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எங்கெங்கே பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் டைரக்டரேட்டு, ஸ்டேட் லெவலில் வந்து காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் போர்டு வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் DICs அண்ட் பேங்க்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் வந்து மேக்ஸிமம் காஸ்ட் வந்து அப் டு 50 lakhs ஃபார் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தோன்னா இவங்க 50 lakhs வரைக்கும் வந்து லோன் தராங்க, மேக்ஸிமம் காஸ்ட் தராங்க. அண்ட் 20 lakhs ஃபார் த சர்வீஸ் யூனிட்ஸ்க்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சப்சிடி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா for urban people they were giving 15% of subsidy structure. for a rural dependent on beneficiary category, அவங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி 35%ல இருந்து வந்து சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க. அது பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி லைக் SC ST OBC மைனாரிட்டிஸ் விமென்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் PH அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக 5% இன்க்ரீஸ் பண்ணி வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அண்ட் 10% ஃபார் த ஜென்ரல் கேட்டகரிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நோக்கம் எதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும், ரூரல் இண்டஸ்ட்ரியில் வந்து பூஸ்ட் பண்ணணும், இமிக்ரேஷன் அதாவது ரூரல் பர்சன் வந்து அர்பன் ஏரியாவுக்கு வராத மாதிரி வந்து ரூரல்லையே அவங்க நல்லா இருக்கணும், தே நீட் டு ஸ்டார்ட் அப் த பிஸ்னஸ், அந்த இமிக்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ஹான்சிங் த இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி, ஒரு இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து இவங்க கொண்டு வராங்க. யூத் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக வரதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது, நோக்கமாக இருக்குது. எலிஜிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார வரது எபோவ் 18+ இருந்தால் நம்மளுக்கு வந்து போதும். அண்டு SDC நம்மக்கிட்ட இருக்கணும். அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ளிகேஷன் போர்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த PMEGP போர்ட்டாலே போய் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபார் த எலிஜிபிலிட்டி ஃபார் த என்டர்பிரைசஸ்.
உமன் என்டர்ப்ரனர் இன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 20% ரஃப்லி இப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. தட் இஸ் 63 million ஆஃப் MSMEs பர்சன் உமன் என்டர்ப்ரனர்ஷிப் ஹேஸ் பீன் இன்க்ளூட் இன் க்ரூஷியல் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஜாப் க்ரியேஷனுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எது மூலிமா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் முத்ரா யோஜனா, ஸ்டார்ட் அப் இந்தியா, உதயோகினி, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ லோன் ஃபோஸ்டர் தான் வந்து அவங்களோட க்ரோத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உதவி பண்ணியிருக்குது. இதனால வந்து எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து க்ரோத் ஆகிருக்குது. 2013 வந்து பார்த்திங்கன்னா 150 to 170 மில்லியன் ஜாப் பொட்டென்ஷியல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் MSME, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் செக்டார் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. உமன் என்டர்ப்ரனர் வந்து அவங்க ஓனர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக வந்து 22 to 27 million people were started their own business and giving the more employment opportunity and economic development, that is increasing GDP also. They were helping an India. Government initiative and support வந்து பார்த்திங்கன்னா the government offer a numerous scheme like supporting the women and including like முத்ரா யோஜனா 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து நியூ என்டர்பிரைஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் அண்ட் சர்வீஸ் செக்டருக்காக கொடுக்குறாங்க. உத்யோகினி யோஜனா ஸ்கீம் ஆல்சோ தே வர் கிவிங் ஃபார் உமன் டு ஸ்டார்ட் அப் அ ப்ராசஸ். அண்ட் அதர் ஸ்கீம்லாம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா ஸ்கீம்னு இருக்குது, ஸ்ரீ சக்தி யோஜனான்னு இருக்குது, மகிழா க்யோர் யோஜனான்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க சேலஞ்சஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமன் என்டர்ப்ரனர் மோஸ்ட்லி வந்து எந்த ஹண்டில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸாக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் வந்து இல்லாதனாலையும், அதுக்கப்புறம் சொசைட்டியல் லைக் மேலோட டாமினன்ஸ் இருக்கிறனால அவங்களால வெளியில் வர முடியாத இருக்கிறதா வந்து சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட தனிப்பட்ட ஒரு சொசைட்டியல் சப்போர்ட் இல்லாதனாலையுமே அவங்க வெளிவராத காரணம் இதுதானே தவிர மற்ற வகையில் வந்து they can become the new entrepreneur in this India, but these are the challenges faced by the women. And next subject உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் இந்த சாப்டரில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.